அலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த 2026 ஆண்டிலே பரிபூரணமாக கொடுக்கட்டும். அன்னை அபிராமியை நம்பி இந்த 2026 நாம் காலெடுத்து வைப்போம். எப்பயுமே நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி வைத்தோம்னா நாம் வைக்கிற அந்த பக்தி நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா நம்மள மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். மனசுன்னா அப்படி தான் மாறுறது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வந்துட்டோம்னா அந்த தெய்வம் எந்த ரூபத்திலாவது இந்த 2026 நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு துணை புரியும். எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுப்பாள். அந்த அன்னை அபிராமி நாம் வணங்கக்கூடிய குலதெய்வம், நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம். நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வம் இந்த 2026 உங்கள் கைப்பிடித்து நடத்தி உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள். நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும். எல்லாமே ஒரு வாழ்க்கையில் அப் டவுன் இருக்க தான் செய்யும். கடந்த ஆண்டுகளில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம். இந்த ஆண்டு எப்படி நடக்கணும், எப்படி இருக்க போகிறோங்கிறது நம்ம தெளிவாக ஒரு பிளானை போட்டுட்டோம்னா நம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது, இது இப்படி நாம் நடந்துட்டோம்னா நல்லது அப்படிங்கிற 3 விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இப்படி நடக்க போகுது, இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டால் இதை மாற்றுறது, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போகிறது, இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம மேக்சிமம் நம்ம வெற்றி தான், தோல்வியே நமக்கு வராது. உங்கள் மனசில் ஒரு ஜோதியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை. அதனால் ரொம்ப காமாக இந்த பதிவை கேளுங்க. மனசை இப்போ உங்களுக்கு மனசு பக்குவமாக இல்லையா, ஒரு பலமாக இல்லாமல் இருக்கீங்களா, இப்போ வேண்டாம், பிறகு இந்த பதிவை கேளுங்க. ஏன்னா மனசு ஒரு அமைதியாகும்போது இந்த பதிவை கேட்கும்போது இந்த 2026 உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும். பார்க்கலாமா? ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை, மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். வாங்க பார்க்கலாம். தனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் மற்றவர்கள் விருப்பத்திற்காக தன்னையே மாற்றிக்கொண்டு செயல்படும் சிம்மராசிக்காரர்கள். எதுவும் நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாதுங்க. என்ன ஆசைப்படுறாங்களோ செய்யட்டும். ஆனாலும் நம்ம ஆசையும் நிறைவேறணும்ல. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ சிறு சிறு விளையாட்டுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு இந்த வருஷம் ஒரு அற்புதமான வருஷம், நிறைய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். முக்கியமாக சொல்கிறேன், சிம்மராசி களை கட்டக்கூடிய வருஷம், நிறைய பேரை களை எடுக்கக்கூடிய வருஷம். உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களையெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருந்து தூக்க போகிறீங்க. ஒரு ஹையர் பதவியை, ஒரு பெரிய விஷயத்தை அடைய போகிறீங்க. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட சிம்மராசிக்காரர்கள் 2025 முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் இந்த 2026 முடிக்கப்படும். நீங்கள் என்ன கனவு கண்டு வச்சுருந்தீங்க 2025 ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டுல, 2026 அந்த கணக்கு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது, சக்ஸஸ் ஆகும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிச்சயமாக உங்கள்கிட்டருந்து விலகும். ஒரு பண தட்டுப்பாடு, பணக்கட்டுப்பாடு, பணப்பிரச்சனைகள், இந்த பணத்தை எப்படி நாம் செலவு பண்ணுறதுன்னு எதிர்பார்த்த நமக்கு இந்த பணப்பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். உடல் நலத்தில் திடீர் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடம்பை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் வெந்நீர் குடிங்க, ஹாட் வாட்டர்.
தொலைதூர பயணங்கள் செல்பவர்கள் உங்களுக்கான மாத்திரை மருந்து என்னென்ன எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்குங்க. முக்கியமாக கெமிக்கல் ஐட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சிம்மராசிக்காரர்கள். டை அடிக்கிறவங்க, உடம்புக்கு ஸ்கின் சம்மந்தமாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கம்பல்சரி கெமிக்கல் சம்மந்தமான இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த பியூட்டி பார்லர் இங்கே போகக்கூடிய பெண்கள்லாம் கவனமாக இருங்க. ஏன்னா சில விஷயங்கள் ஒவ்வாமைன்னு சொல்லி நல்லா இருக்கிற ஸ்கின்னை மாற்றிக்கிறதுக்கு இந்த வருஷத்தில் வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள். நான் ஒரு குருவாக உங்களுக்கு இந்த இடத்த சொல்கிறேன். நல்ல தரமான பொருளை பயன்படுத்துங்க, வேறு ஒன்றுமே இல்லை. காஸ்ட்லி கம்மியாக இருக்குது, ஒரு 800 ரூபாய்க்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு 400 ரூபாய்க்கு பண்ணுவாங்களா அப்படி கேட்கக்கூடாது. விருப்பம் இருந்தால் 800 ரூபாய்க்கு பண்ணுங்கள், இல்லைன்னா சும்மாவே இருங்க, நீங்கள் அழகாக இருப்பீங்க, பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்கள், உடல் நலத்தில் நான் சொன்ன மாதிரி இருந்தால் போதுமானது. எதிலும் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதும். உங்களுக்கு அலட்சியம் மட்டும் உடம்புல வேண்டாம், உடல் நலத்தில் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன், மற்றவங்களுக்கு சில விஷயத்தை பண்ணுறேன்னு உங்கள் உடம்பை விட்டுடக்கூடாதேன்னு சொல்கிறேன். இந்த கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாண வீட்டுக்கு வந்த விருந்தாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தன்னை சௌரியம் படுத்திக்கிறதுக்காக ரொம்ப ஊசுன்னு எல்லாம் பண்ணி அவங்க நம்மளை சிரமப்படுத்திப்பாங்க. அது மாதிரி படுத்திக்காதீங்கன்னு சொல்லித்தரேன், வேறு ஒன்றும் இல்லை. நிலப்பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், பங்காளிகளுக்குள்ளே இருந்த பிரிவுகள், இதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு இடப்பிரச்சனையாக இருக்குதா, அது கிளியர் ஆகும். பூமி விஷயங்கள் கிளியர் ஆகும். இந்த பங்காளிகளுக்குள்ள பிரிவுகள்லாம் உங்களுக்கு சரியான நேரத்தில் யாராவது ஒரு நபர் மூலமாக தீர்த்து வைக்கப்படும். ஆனாலும் சில ஏழ்றையை கூட்டுவாங்க, பயப்படாதீங்க. ஏன்னா பங்காளினாலே ஏழ்றையை கூட்டுறவங்க தானே. ஒரு பூமி இடம் வந்துட்டாலே பிரச்சனை ஏற்படுத்த தானே செய்வாங்க. நாம் நல்லா இருக்கிறத விட கெட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்க ஆசைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஆனால் கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்காருல்ல, அவருக்கு அது எடுத்து நமக்கு கொடுப்பார். கொஞ்சம் வெயிட் பண்ணி அதிலேருந்து சுமூகமான தீர்வுகளை கண்டிப்பாக இந்த 2026 கொடுக்குங்க. புதிய வாகனங்கள் வாங்க கண்டிப்பாக வாய்ப்பு உண்டுங்க. அது வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. புது வாகனங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். யாரால் வருத்தப்பட்டமோ, இந்த வருஷத்தோட ட்விஸ்டிங் என்ன தெரியுமா, இந்த சிம்மராசிக்கு யாரால் வருத்தப்பட்டமோ, யாரால் கஷ்டப்பட்டமோ, யாரால் அவமானப்பட்டமோ அவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வருஷம். அவங்களே நம்மளை பார்த்துட்டு என்னடா இவன் கதையை முடிஞ்சிடும்னு நினச்சோம், திரும்பி கிளம்பிட்டான் அப்படின்னு தோணும். இது மற்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிற மாதிரி உள்ள வருஷம்தான். ஆமாங்க, மனைவி, இவங்கெல்லாம் மனைவி, நண்பர்கள், உங்களை வருத்தப்பட வச்சவங்க, இவங்கெல்லாம் உங்கள்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்கக்கூடிய வருஷம். அதேமாதிரி கணவன் இருக்கார் அப்படின்னா அவர் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய வருஷம். இந்த வருஷத்தில் பணவரவு ரெட்டிப்பு மடங்கு அதிகமாகும், நல்ல லாபம் ஏற்படும். இடமாற்றம் உறுதியாக கிடைக்கும். ஒரு இடமாற்றத்தை ஏதாவது விரும்புகிறீங்கன்னா ஒரு கண்டிப்பாக இடமாற்றத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் பேசும்போது வாய்ஸை உயர்த்தவும் வேண்டாம். என்ன வாய்ஸில் பேசுகிறோமோ கடைசி வரைக்கும் அதே வாய்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த வாய்ஸில் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்கவும் இந்த வருஷம் வேண்டாம். இதை மட்டும் நட்பாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இதுதான் சிம்மத்திற்கு நான் கொடுக்குற ஐடியா. இந்த வருஷத்தில் சில புது விஷயத்தில் நம்ம ஏதாவது தெரியாத விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். தெரிஞ்ச விஷயத்தில் பழகினதை செய்வோம். பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசவோ செயல்படுத்தவோ சிம்மத்திற்கு இந்த வருஷம் தேவையில்லை. நல்ல மாற்றங்கள், நல்ல உயர்வுகள் ஏற்படக்கூடிய வருஷம். புது ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். லைஃப்பில் இதுவரைக்கும் நாம் இப்படி ஒரு நிம்மதியை பார்க்கலையப்பா, இவ்வளவு நம்ம திடகாத்திரமாக நம்மளை பார்த்துக்கிட்டு சரியான ஸ்கெட்ச் போட்டு வீகம் வகுத்து வாழ்கிறமப்பான்னு உங்களையே நீங்கள் பாராட்டிக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி அறைன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்மராசிக்காரவங்க எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பள்ளியறை பூஜை அப்படின்னு சிவன் கோயிலில் நடக்கும் பாருங்கள். அந்த கோயிலில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் போய் கலந்துக்குங்க. அது மாதிரி பெருமாள் கோவிலில் திருக்கல்யாணம் நடக்கும்.
முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். எப்போ இந்த திருக்கல்யாணம் எங்கே நடக்குதோ, முக்கியமாக பெருமாள் கோவிலில் திருக்கல்யாணம் நடக்கும்போது அங்கே போய் கலந்துக்குங்க. சிம்மராசிக்காரர்கள், உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து சேரும். இந்த 2026 நல்ல நல்ல வாய்ப்புகள் வர்றதுனால எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அலட்சியம் வேண்டாம். சிறப்பாக இருப்பீங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய வருஷமாக இந்த 2026 அமைகிறது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த வருஷத்தில் சிவனோட வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்க போறீங்க, நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, 2026 இப்பயே நிறைய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பிளான் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க. ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை எழுதுங்க. இந்த 2026 என்னென்ன உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9 பாயிண்ட் தான் எழுதணும், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. இந்த 9 பாயிண்ட் எழுதிட்டு அதை மஞ்சள் தடவுங்க. உங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்கு வாங்க, உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு 11 ரூபா பணத்தை எடுத்து வைங்க. வச்சுட்டு நான் சொல்கிறத விளையாட்டாக செய்யாதீங்க, விருப்பம் இருந்தால் செய்யுங்க. இது விருப்பம் இருந்து செஞ்சால் மட்டும்தான் நடக்கும், விளையாட்டாக யோசிக்காதீங்க. வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதையும் நீங்கள் ஒரு கமெண்ட்டாக யோசிக்க வேண்டாம். அதனால் குலதெய்வத்துக்கு 11 ரூபா பணத்தை எடுத்து வச்சுட்டு, வலின்னு ஒன்று இருக்கும் நம்ம மனசில், அவ்வளோ பெயின் இருக்கும். ஒரு விடை கிடைக்காதா, எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா, எத்தனை பேர்கிட்ட கெஞ்சிரும், எத்தனை பேர்கிட்ட போலியாக வாழ்கிறோம், எத்தனை பேர்கிட்ட முகமுடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணாமா? இந்த 2026 மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதை எழுதின எல்லாம் மஞ்சள் தடவி அந்த சுவாமிக்கு நேராக நின்று அதை வாசிங்க. இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில், இந்த குலத்தில், இந்த கோத்திரத்தில், இந்த குலதெய்வத்துக்கு அருளால் பிறந்த எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்கணும். நடக்கக்கூடாத ஒரு 5 பாயிண்ட் எழுதிங்க. இதெல்லாம் நடக்க வேண்டாம், தவிர்க்கணும். நடக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாது, நடக்கிறத தவிர்க்கணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நடக்கிறது 9, நடக்கக்கூடாதது 5 எழுதி அந்த சுவாமிக்கு நேராக வாசிங்க. வாசிச்சுட்டு அதை மடித்து அந்த சுவாமி, எந்த சுவாமி நீங்கள் அங்கே இஷ்ட தெய்வம் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க, அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வைங்க. நம்புங்க, மாதம் இதை 1ஆம் தேதி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. இந்த வருஷ முடிவில் எது எது நடந்திருக்கோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த வருஷத்தோட முடிவில் பாருங்கள், மேக்சிமம் உங்களுக்கு 7லிருந்து 8 கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் 9 நடந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மனநிலையோடு, நான் சொல்கிற நம்பிக்கையோடு இருந்தால், நீங்கள் எது தவிர்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த 5 உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும். ஸோ கடவுள் இருக்காருங்க, இந்த பிரபஞ்சம் உண்மைங்க. எதையுமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க, பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. தெய்வ சக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை. இதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2026 நீங்கள் நினைக்கிற 9 விஷயமும் நடக்க போகுது. நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச 5 விஷயமும் நடக்காமல் போக போகுது. ஸோ உங்கள் மனசு போல் உங்களுக்கு வாழ்க்கை இந்த 2026 உண்டுங்க. நல்லது நடக்கும் நிச்சயமாக. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது, நாங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நினைக்கிறது இந்த 2026 கண்டிப்பாக நடக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நம்பிக்கை இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கணும். நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது, பார்த்த தருணத்தில் சொல்லுங்கள். நாங்கள் நினைக்கிறது இந்த வருஷம் நடக்கும். இந்த நம்பிக்கையோட கால் எடுத்து வைப்போம். 2026 உண்டா இல்லையான்னு பார்த்துடுறோம். 2ல் 1 நாம் தான் ஜெயிக்கிறோம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.